விக்ரமாதித்யனோட அவையில் இருந்த நவரத்னங்கள் யாருன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விக்ரமாதித்யன் எப்படி இருப்பார்னா, 2வது சந்திரன் மாதிரி இருப்பாராம், நிலா மாதிரி. அதனால் அவர் வந்து 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேவா? இப்போ அதில் வந்து காளியும் ஹரியும் வந்து சமஸ்கிருத புலவர்கள், அவங்கள விட்டுடலாம். அடுத்து அமர அகராதி, அமரனா அகராதின்னு வந்துடும். ஸோ அமரசிங்கர்னா அகராதி, ரைட்டா? அடுத்து வந்து தன்வந்திரி. தன்வந்திரி என்னென்னா தனக்கு என்ன வந்தாலும் அவரே வைத்தியம் பார்த்துக்குவார். ஸோ அதனால் தன்வந்திரி மருத்துவர். அடுத்து வந்து காகபானகர் அப்படின்னு ஒன்று இருக்கும். காகபானகர்னால் ஜோதிடர். எப்படின்னா நம்ம ஊரில் எப்படி இப்போ கிளி ஜோசியம் பார்க்குறோமோ அதே மாதிரி அப்போ வந்து காக்கா ஜோசியம் பார்த்துருக்காங்க. அடுத்து சன்கு. சன்குனா என்னென்னா அந்த காலத்தில் சங்க வச்சே கட்டடம் கட்டியிருக்காங்க. ஸோ சன்குனா கட்டடக்கலை நிபுணர். அடுத்து வந்து வராகமிகிரர் அப்படின்றவர் வந்து வானியல் அறிஞர். கடவுள் எப்படி வராக ரூபம் எடுத்து அப்படியே வானத்து பூமியை மொத்தமாக தூக்கும்போது எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்துருப்பாங்க. ஸோ வராகமிகிரர் வானியல் அறிஞர். அடுத்து வந்து வராட்சி. வராட்சி அப்படின்னா இலக்கண குறிப்பு. நமக்கெல்லாம் இலக்கணம் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இலக்கணம் கொஞ்சம் வறட்சியாக தான் இருக்கும். அதனால் வராட்சினா இலக்கண அறிஞர். அடுத்து வந்து விட்டல் பட்டர். அப்படி ஒரு பேரை பார்த்தோம்னாலே ஏதோ இங்கிலீஷ்காரர் பேர் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மாயவித்தைக்காரர். விக்ரமாதித்யனோட அவையில் இருந்த நவரத்னங்கள் யாருன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விக்ரமாதித்யன் எப்படி இருப்பார்னா, 2வது சந்திரன் மாதிரி இருப்பாராம், நிலா மாதிரி. அதனால் அவர் வந்து 2ஆம் சந்திரகுப்தர். ஓகேவா? இப்போ அதில் வந்து காளியும் ஹரியும் வந்து சமஸ்கிருத புலவர்கள், அவங்கள விட்டுடலாம். அடுத்து அமர அகராதி, அமரனா அகராதின்னு வந்துடும். ஸோ அமரசிங்கர்னா அகராதி, ரைட்டா? அடுத்து வந்து தன்வந்திரி. தன்வந்திரி என்னென்னா தனக்கு என்ன வந்தாலும் அவரே வைத்தியம் பார்த்துக்குவார். ஸோ அதனால் தன்வந்திரி மருத்துவர். அடுத்து வந்து காகபானகர் அப்படின்னு ஒன்று இருக்கும். காகபானகர்னால் ஜோதிடர். எப்படின்னா நம்ம ஊரில் எப்படி இப்போ கிளி ஜோசியம் பார்க்குறோமோ அதே மாதிரி அப்போ வந்து காக்கா ஜோசியம் பார்த்துருக்காங்க. அடுத்து சன்கு. சன்குனா என்னென்னா அந்த காலத்தில் சங்க வச்சே கட்டடம் கட்டியிருக்காங்க. ஸோ சன்குனா கட்டடக்கலை நிபுணர். அடுத்து வந்து வராகமிகிரர் அப்படின்றவர் வந்து வானியல் அறிஞர். கடவுள் எப்படி வராக ரூபம் எடுத்து அப்படியே வானத்து பூமியை மொத்தமாக தூக்கும்போது எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்துருப்பாங்க. ஸோ வராகமிகிரர் வானியல் அறிஞர். அடுத்து வந்து வராட்சி. வராட்சி அப்படின்னா இலக்கண குறிப்பு. நமக்கெல்லாம் இலக்கணம் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இலக்கணம் கொஞ்சம் வறட்சியாக தான் இருக்கும். அதனால் வராட்சினா இலக்கண அறிஞர். அடுத்து வந்து விட்டல் பட்டர். அப்படி ஒரு பேரை பார்த்தோம்னாலே ஏதோ இங்கிலீஷ்காரர் பேர் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மாயவித்தைக்காரர்.